மாநாடு பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். வீட்டில் வச்சு பட்டாசு தயாரிச்சனால ஒரு மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருக்கு. சாத்தூர் அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த விஜய கரிசல் குளம் பகுதியில் பொன்னு பாண்டியன் என்பவரது வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்துள்ளனர். சனிக்கிழமை காலை பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கீழக்கோதை நாச்சியாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன், அதே ஊரைச் சேர்ந்த முத்துலட்சுமி, சண்முகத்தாய் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மாரியம்மாள் என்பவர் படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு முற்றிலும் சேதமடைந்தது. தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் பட்டாசு மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த வீட்டின் உரிமையாளர் பொன்னு பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விபத்து நடந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஏராளமான வீடுகளில் பட்டாசு தயாரிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தில் பார்வையிட்ட மாவட்ட எஸ்பி கண்ணன், சட்டவிரோதமாக வீடுகளில் பட்டாசு தயாரித்தாலோ அல்லது பட்டாசுகளை பதுக்கி வைத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மகளிர் மாநாடு பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.